200 சாய்ஸ் கொடுங்க, 300 சாய்ஸ் கொடுங்க, 50 சாய்ஸ்லாம் கொடுத்தீங்கன்னா முடிஞ்சு போச்சு, உங்களுக்கு சீட்டே கிடைக்காது. எவ்வளோ மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் சாய்ஸஸ் நீங்க வந்து கொடுக்குறீங்களோ அதை பேஸ் பண்ணி மட்டும்தான் உங்களுக்கு வந்து சீட் அலகேட் ஆகும் அப்படின்னு இந்த ஜென்ரிக்கான அட்வைசஸை நீங்க நிறைய கேட்டிருப்பீங்க, முக்கியமா இந்த சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்ம்ஸ்ல. சாய்ஸ் ஃபில்லிங் ப்ராசஸ் அப்படின்றது ஜஸ்ட் சாய்ஸஸை ஐடென்டிஃபை பண்ணி ஆர்டர் பண்ணக்கூடிய ஒரு ப்ராசஸ் கிடையாது. இது ஸ்ட்ராட்டஜிக்கலா ஒர்க் பண்ண வேண்டிய ஒரு முக்கியமான ப்ராசஸ். ஏன்னா இந்த தமிழ்நாடு இன்ஜினியரிங் அட்மிஷன் சிங்கிள் விண்டோ சிஸ்டம் ஆஃப்லைன் கவுன்சிலிங்கா இருந்த வரைக்கும் டைரக்டா அண்ணா யூனிவர்சிட்டி கேம்பஸுக்கு விசிட் பண்ணுவாங்க. 3 சாய்ஸ் மட்டும் ஸ்டூடெண்ட் என்ட்ரு பண்ணுவாங்க. அதுவும் ஸ்டூடெண்ட் கேட்பாங்க, அவங்க சொல்றதை என்ட்ரு பண்ணுவாங்க. எந்த சீட் அலகேட் ஆகுதோ அதை பேஸ் பண்ணி அலாட்மெண்ட் ஆர்டர் வந்துடும். அதுக்கப்புறம் காலேஜில் போய் டைரக்டா ஜாயின் பண்ணுவாங்க ஸ்டிப்புலேட் டைம்குள்ள. இந்த கவுன்சிலிங் ஹால் உள்ள போறதுக்கு முன்னாடி வரைக்கும் லைவா சீட் மேட்ரிக்ஸ் வந்து ஓடிட்டு இருக்கும். சீட்ஸ் எவ்வளோ வேகன்சி இருக்கு, சீட்ஸ் எவ்வளோ இன்னும் எந்தெந்த காலேஜ்ல அவைலபிளா இருக்கு, எல்லா இன்ஃபர்மேஷனுமே அப்டேட்டடா ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் பேரண்ட்ஸுக்கு விசிபிளா இருக்கும். ஆனால் அவ்வளோ டிரான்ஸ்பரண்டா இருந்துச்சு ஆஃப்லைன் கவுன்சிலிங் ப்ராசஸ் இருக்கும் போது. பட் கவுன்சிலிங் நம்ம பார்க்கும்போது கிட்டத்தட்ட 2 மாசம் நடக்கும், பேட்சா கண்டக்ட் பண்ணுவாங்க. ஆனா இன்னைக்கு டெக்னாலஜி இருக்கிறதுனால எவ்வளவு ஃபாஸ்டா இன்னைக்கு வந்து கவுன்சிலிங் ப்ராசஸ் முடிக்க முடியுமோ அவ்வளோ அட்வான்ஸ்டு லெவல்லையும் அண்ட் மோஸ்ட் அக்யூரேட் லெவல்லையும் இன்னைக்கு கவுன்சிலிங் ப்ராசஸ் சக்சஸ்ஃபுல்லா நம்ம டிஓடி கண்டக்ட் பண்றாங்க. ஆனா இந்த டேட்டா லைவ் டேட்டா அவைலபிளா இல்லாததுனால இன்னைக்கு நடக்கக்கூடிய கன்ஃபியூஷன்ஸ் கொஞ்சம் நஞ்சம் இல்ல, ஏகப்பட்ட கன்ஃபியூஷன்ஸ் பேரண்ட்ஸ் அண்ட் ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட இருக்கு, முக்கியமா இந்த சாய்ஸ் ஃபில்லிங் ப்ராசஸ்ல. லாஸ்ட் வீடியோல நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம் இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் தி க்ளோசிங் ரேங்க். க்ளோசிங் ரேங்க் மட்டுமே ரியாலிட்டி கிடையாது அண்ட் க்ளோசிங் ரேங்க் மட்டுமே ஒரு மெயின் கிரைட்டீரியா கிடையாது, ஜஸ்ட் ரெஃபரன்ஸ், அவ்வளவுதான். அடுத்த இன்னொரு முக்கியமான மிஸ்டேக் இந்த சாய்ஸ் ஃபில்லிங் ப்ராசஸ்ல நம்பர் ஆஃப் சாய்ஸஸ். எவ்வளவு சாய்ஸ் தான் கொடுக்கணும்? ரவுண்ட் 1ல பார்ட்டிசிபேட் பண்ணக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸுக்கு கிட்டத்தட்ட 3500 சாய்ஸஸ் கொடுக்கறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கு. அவங்களோட பெர்முட்டேஷன் காம்பினேஷன்ஸ்ல அவங்க எப்படியாலுமே ஆர்டர் பண்ணிக்கலாம். பிகாஸ் எல்லா காலேஜஸ்லயுமே சீட்ஸ் வந்து அவைலபிளா இருக்கும், எல்லா டிபார்ட்மெண்ட்லயுமே. ஆனா ரவுண்ட் 1ல எவ்வளவு சீட்ஸ் முடிஞ்சதுக்கு அப்புறம் வேகன்சி இருக்கும், அதை பேஸ் பண்ணி தான் சாய்ஸ் ஐடென்டிஃபை பண்ண முடியும். அண்ட் ரவுண்ட் 3ல ரவுண்ட் 2 முடிஞ்சதுக்கு அப்புறம் மீதி இருக்க சீட்ஸ் தான் ரவுண்ட் 3 பசங்களுக்கு. அப்போ ஒவ்வொரு ரவுண்ட்லயுமே அவைலபிலிட்டி ஆஃப் தி சாய்ஸஸ் இங்க வந்து கம்ப்ளீட்டா வேரி ஆகுது. அப்ப நம்ம டிஃபால்ட்டா ஒரு நம்பரை ஃபிக்ஸ் பண்ண முடியுமா அப்படின்னா அது நம்ம ஃபிக்ஸ் பண்ணவே கூடாது. அண்ட் இந்த ஜென்ரிக்கா சொல்ற மாதிரி 500 சாய்ஸ் 600 சாய்ஸ்லாம் கொடுத்தீங்க அப்படின்னா எண்ட் ஆஃப் த டே கன்ஃபியூஷன் தான் வருமே தவிர கிளாரிட்டி வராது. எக்ஸாக்டா ஒரு சாய்ஸ் ஃபில்லிங்கோட ஸ்ட்ராட்டஜி முக்கியமா இந்த நம்பர்ஸ் அப்படின்றத வச்சு தான் பிளே பண்ணுவாங்க. நான் இது வரைக்கும் ஏகப்பட்ட ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து சாய்ஸ் ஃபில்லிங் ப்ராசஸ் பண்ணி கொடுத்துருக்கேன். எங்களோட பிரின்சிபல் எப்பவுமே அன்பயாஸ் சப்போர்ட் தான். ரேங்க்குக்கு ஃபிட் ஆகக்கூடிய ஈகோ சிஸ்டம், முக்கியமா ஃபேமிலியோட ஃபினான்ஷியல் கண்டிஷன், ஸ்டூடெண்ட்ஸோட ப்ரிஃபரன்சஸ், இதை பேஸ் பண்ணி தான் சாய்ஸ் ஃபில்லிங் எப்பவுமே எங்க சைட்ல இருந்து நாங்கள் ஸ்ட்ராட்டஜிக்கலா ஃபில் பண்ணி அவங்க எதிர்பார்க்கிற காலேஜ்ல சீட் அலகேட் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸை வைடரா மாத்தி கொடுப்போம். இது 2024ல நான் சப்போர்ட் பண்ண ஒரு ஸ்டூடெண்டோட சாய்ஸ் லிஸ்ட். ஸோ இந்த லிஸ்ட்ல நீங்க பார்த்தாவே தெரியும், இந்த லாஸ்ட் இயர் க்ளோசிங் ரேங்க் அப்படின்ற ஒரு காலமே இருக்காது. பிகாஸ் இந்த லாஸ்ட் இயர் க்ளோசிங் ரேங்க் லாஸ்ட் வீடியோல சொன்ன மாதிரி அது ஒரு ரெஃபரன்ஸ் தான், அது டிசைடிங் கிரைட்டீரியா கிடையாது. இந்த ஸ்டூடெண்டோட ரேங்க் பாருங்க 6210 பிசி கம்யூனிட்டி, கட் ஆஃப் அந்த டைம்ல 191.5 வச்சிருந்தாங்க. ப்ரிஃபரன்ஸை பார்க்கும்போது கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் அலைடு கம்ப்யூட்டர் சயின்ஸ் டிபார்ட்மெண்ட், சர்க்கியூட் பிரான்ச்சஸும் ஓகே அண்ட் நான் சர்க்கியூட் பிரான்ச்சும் ஓகே. தட் மீன்ஸ் உங்களுக்கு எந்த பிரான்ச் கிடைச்சாலும் ஓகே அப்படின்ற மைண்ட் செட் தான் இருந்தாங்க. நாங்க ஃபில் பண்ண எக்ஸாக்ட் நம்பர் ஆஃப் சாய்ஸஸ். ஸோ ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல பார்ட்டிசிபேட் பண்றதுனால எல்லாரும் சொல்ற மாதிரி 500-600 சாய்ஸ்லாம் ஃபில் பண்ணவே கிடையாது. நாங்க ஃபாலோ பண்ண ஸ்ட்ராட்டஜி, காலேஜஸ் ஐடென்டிஃபை பண்ணது அண்ட் எப்படி ஆர்டர் பண்ணும் அப்படின்றத பொறுத்து இந்த ஸ்டூடெண்ட்டுக்கு எங்க சீட் அலகேட் ஆச்சு அப்படின்னா மதுரை தியாகராஜர்ல கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங் வித் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் மெஷின் லேர்னிங் அலகேட் ஆச்சு. ஸோ இந்த ஸ்டூடெண்ட்டுக்கு நாங்கள் மேக்ஸிமம் கொடுத்த சாய்ஸஸ் லெஸ் தென் 100. ரவுண்ட் 1ல பார்ட்டிசிபேட் பண்ண ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் எல்லா கோர்ஸுமே இவங்களுக்கு ப்ரிஃபரன்சஸ் இருந்தது. நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் உங்களுக்கு ஷோ பண்றேன். இந்த ஸ்டூடெண்டோட ரேங்க் பாருங்க 42,085. ரவுண்ட் 2ல பார்ட்டிசிபேட் பண்ண ஸ்டூடெண்ட், எம்பிசி கம்யூனிட்டி ஸ்டூடெண்ட், போன வருஷம் சப்போர்ட் பண்ண ஸ்டூடெண்டோட கேஸ் ஸ்டடி இது. ஸோ இந்த ஸ்டூடெண்டோட ப்ரிஃபரன்சஸ் ஒன்லி சிஎஸ்சி ரிலேட்டட் பிரான்ச்சஸ் மட்டும்தான். இந்த ஸ்டூடெண்ட் ரவுண்ட் 2ல இருக்கிறதுனால சாய்ஸஸ் அதிகமா இருக்கும், ஆனா எல்லாமே கொடுக்கல. நாங்க டோட்டலா கொடுத்த சாய்ஸஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா 43 சாய்ஸ் மட்டும்தான் இந்த பர்டிகுலர் ஸ்டூடெண்ட்டை கொடுத்தோம். இதுல நியர்லி நாங்க ஐடென்டிஃபை பண்ணி கொடுத்தது 10 காலேஜ் மட்டும்தான்.
அந்த 10 காலேஜை நாங்க எப்படி அரேஞ்ச் பண்ணோம் அப்படின்றத பொறுத்து இந்த ஸ்டூடெண்ட்டுக்கு வந்து சீட் அலகேட் ஆச்சு சென்ட் ஜோசப்ல இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி. ஸோ நாங்க ஃபில் பண்ண சாய்ஸஸ் ஜஸ்ட் 43 சாய்ஸ் மட்டும் தான் ஃபில் பண்ணோம். 43 சாய்ஸ்ல இந்த ஸ்டூடெண்ட்டுக்கு அலகேட் ஆனது 11வது சாய்ஸ் ஆக்சுவலா சென்ட் ஜோசப்ல ஐடி டிபார்ட்மெண்ட் அலகேட் ஆச்சு. நெக்ஸ்ட் கேஸ், இந்த ஸ்டூடெண்டோட ரேங்க் 4445. இந்த ஸ்டூடெண்ட் 7.5% ரிசர்வேஷன் இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட் அண்ட் பிசி கம்யூனிட்டி ஸ்டூடெண்ட் கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிச்சனால இந்த பொண்ணுக்கு பேசிக்கா நாங்க என்ன ஸ்ட்ராட்டஜி ஃபாலோ பண்ணோம் அப்படின்னா, கவர்மெண்ட் காலேஜஸ்லேயே படிச்சாங்க அப்படின்னா ₹1 கூட காசு கட்டாம ஃப்ரீயா படிக்கலாம் அப்படின்றதான் எங்களோட பிரைம் ஃபோக்கஸா இருந்துச்சு. ஸோ அதனால இந்த ஸ்டூடெண்ட்டுக்கு நாங்கள் சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணும்போது நாங்கள் ஃபில் பண்ண சாய்ஸஸோட நம்பர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நியர்லி நாங்கள் கொடுத்தது 87 சாய்ஸஸ். ஏன்னா கவர்மெண்ட் கோட்டா 7.5% ரிசர்வேஷன் அப்படின்னும் போது நம்பர் ஆஃப் சீட்ஸ் அவைலபிளா இருக்கிறது கம்மியா தான் இருக்கும். ஸோ தட் கொஞ்சம் சாய்ஸ் இன்க்ரீஸ் பண்ணி 87 சாய்ஸ் கொடுத்தோம். பட் இந்த பொண்ணுக்கு அலகேட் ஆன காலேஜ் நம்ம பார்த்தோம் அப்படின்னா கிருஷ்ணகிரியில எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரானிக்ஸ் டிபார்ட்மெண்ட் அலகேட் ஆச்சு. ஸோ இந்த பொண்ணோட சாய்ஸஸும் இட் இஸ் நாட் கான்ஸ்டன்ட். இங்கேயும் நம்ம டிஃபரெண்ட் நம்பர் ஆஃப் சாய்ஸ் தான் கொடுத்துருக்கோம். அடுத்து இன்னொரு எக்ஸாம்பிள், ஹையஸ்ட் ரேங்க் எக்ஸாக்டா சொல்லணும் அப்படின்னா மேக்ஸிமம் ரேங்க் ரவுண்ட் 2ல போன வருஷம் கடைசி ரேங்க்ல இருந்த ஒரு ரேஞ்ச் எஸ்சி கம்யூனிட்டி ஸ்டூடெண்ட். ஸோ இவங்களோட ப்ரிஃபரன்ஸ் நம்ம பார்க்கும்போது கவர்மெண்ட் இன்ஸ்டிடியூஷன்ஸ்ல மட்டும்தான் இவங்களோட ப்ரிஃபரன்ஸ் இருந்துச்சு. ஸோ ரைட்டான சாய்ஸ் எல்லாமே ஐடென்டிஃபை பண்ணோம். நியர்லி இவங்களுக்கு நாங்கள் ஐடென்டிஃபை பண்ண சாய்ஸஸ் கவர்மெண்ட் காலேஜ் மட்டும் தான், ஒரு பிரைவேட் காலேஜ் கூட இது ஆக்சுவலா வந்து இருக்காது. இந்த லிஸ்ட்ல நீங்க பார்க்கும்போது கிளியரா தெரியும். 108 சாய்ஸ் ஆக்சுவலா கொடுத்துருந்தோம். ஏன்னா இவங்களோட ப்ரிஃபரன்ஸ் பியோர் அண்ட் பியோர் கவர்மெண்ட் இன்ஸ்டிடியூஷன் மட்டும்தான். பிரைவேட் காலேஜ் எங்களுக்கு வேண்டான்ட்டாங்க. ஸோ வி எக்ஸ்பேண்ட் த லிஸ்ட். 108 சாய்ஸ் ஆக்சுவலா வந்து ஐடென்டிஃபை பண்ணோம். செகண்ட் ரவுண்ட்ல ஃபர்ஸ்ட் இனிஷியலா அலகேட் ஆன சாய்ஸ் 86வது சாய்ஸ் அண்ணா யூனிவர்சிட்டி ரீஜனல் கேம்பஸ் மதுரையில மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் அலகேட் ஆச்சு. ஒண்ணுதான், ஆனாலும் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் நாங்கள் அலகேட் பண்ண வச்சோம். அப்படியே நாம அப்போர்ட் பண்ணோம். ஏன்னா பொண்ணு அப்படின்றால பேரண்ட்டுக்கு ஒரு சின்ன டவுட் இருந்துச்சு, மெக்கானிக்கல் படிக்கலாமா வேணாமா அப்படின்றது. பட் கவலையப்படாதீங்க சார், நம்ம ஸ்ட்ராட்டஜிக்கலா நம்ம வந்து ஆர்டர் ஃபாலோ பண்ணியிருக்கோம். உங்களுக்கு அப்போர்ட் பண்ணும்போது பாசிபிலிட்டிஸ் வைடரா மாறும் அப்படின்னு நான் கமிட் பண்ணியிருந்தேன். ஏன்னா நாங்க டார்கெட் பண்ணது பிஹெச்டில ஃபேஷன் டெக்னாலஜி டெக்ஸ்டைல் டெக்னாலஜி கிடைச்சா போயிடலாம் அப்படின்ற ஒரு பிளான்ல தான் இருந்தோம். கவர்மெண்ட் எய்டட் செல்ஃப் சப்போர்ட் இருந்தாலும் ஓரளவுக்கு பேரண்ட்டுக்கு ஓகேவா இருந்துச்சு. பேரண்டோட ரெக்வயர்மெண்ட் ஒன்லி கவர்மெண்ட் காலேஜ் மட்டும் இருந்ததுனால இந்த பிஹெச்டி டெக்கோட பாசிபிலிட்டி அவங்களுக்கு ஹையஸ்ட் பாசிபிலிட்டி இருந்தாலும் அதை பொசிஷனிங் பண்ணது எக்ஸாக்ட்லி மிடில் ஆஃப் தி சாய்ஸை ஃபில் பண்ணியிருந்தோம். அண்ட் ஹையஸ்ட் பாசிபிலிட்டி மேலே போகும்போது பிரியாரிட்டைஸ் பண்ணும்போது திருநெல்வேலி கவர்மெண்ட் காலேஜோட இ&ஐ டிபார்ட்மெண்ட்டை நாங்கள் 33rd பொசிஷன்ல வச்சிருந்தோம். நாங்கள் எதிர்பார்த்த மாதிரி இந்த பொண்ணுக்கு இ&ஐ டிபார்ட்மெண்ட் கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் திருநெல்வேலி கேம்பஸ் அலகேட் ஆச்சு. ஸோ இந்த சோசியல் மீடியால சொல்லக்கூடிய நம்பர்ஸ், பிகாஸ் மக்கள் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அந்த நம்பர்ஸை வச்சு தான் பிளே பண்ணுவாங்க. நம்ம தான் ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். ஒவ்வொருத்தோட ப்ரிஃபரன்சஸ் ஒன்று இருக்கும். ஒவ்வொருத்தோட எக்கனாமிக் கண்டிஷன் ஆஃப் தி ஃபேமிலி ஒன்று இருக்கும். சில பேருக்கு கோர் இன்ஜினியரிங் படிக்கணும் விருப்பம் இருக்கலாம், சில பேருக்கு கவர்மெண்ட் காலேஜில் படிக்கணும் விருப்பம் இருக்கலாம். இங்கே ரிசர்வேஷன் பாலிசிஸ் இருக்கு, ஏகப்பட்ட கிரைட்டீரியாஸ் இந்த சாய்ஸ் ஃபில்லிங் ப்ராசஸ்ல நம்ம கன்சிடர் பண்ண வேண்டியது இருக்கு. அதனால சிம்பிளா 200 சாய்ஸ் 300 சாய்ஸ் எல்லாத்தையும் கூடு, ஏகப்பட்டதை கூடு அப்படின்னு நீங்க ஒரு இந்த ஜென்ரிக்கான அட்வைஸை ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா சாய்ஸஸ் அதிகமாக கன்ஃபியூஷன்ஸ் தான் இங்க அதிகமாக தவிர ஒரு கிளாரிட்டி கிடைக்காது. சாய்ஸஸை நீங்க லிமிட் பண்ணவும் கூடாது, மேக்ஸிமமா நீங்க எக்ஸ்பேண்ட் பண்ணவும் கூடாது. ரைட் நம்பர் ஆஃப் சாய்ஸை ஐடென்டிஃபை பண்ணிட்டு அதை எப்படி நீங்க ஸ்ட்ராட்டஜிக்கலா ஆர்டர் பண்றீங்க அப்படின்றத பொறுத்து தான் உங்க ரேங்க்குக்கு ஃபிட் ஆகக்கூடிய ஈகோசிஸ்டம், நீங்க எதிர்பார்க்கிற காலேஜ், எதிர்பார்க்கிற பிரான்ச், உங்களோட ஃபேமிலி கண்டிஷன் இதெல்லாம் பேஸ் பண்ணி ஒரு கரெக்டான சாய்ஸ் உங்களுக்கு அலகேட் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டி கிரியேட் ஆகும். ஏன்னா இந்த சாய்ஸ் அலகேஷன் ஆர் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய சாய்ஸ் நீங்க கொடுக்கக்கூடிய சாய்ஸை மட்டுமே பேஸ் பண்ணி அலாட் ஆகாது. வேகன்சி இருந்தா மட்டும்தான் அலகேட் ஆகும். அப்ப உங்க ரேங்க்குக்கு மேல இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட் எப்படி சாய்ஸஸ் ஆர்டர் பண்றாங்க, என்னென்ன சாய்ஸ் ஐடென்டிஃபை பண்றாங்க அப்படின்றத பொறுத்து தான் உங்களோட பாசிபிலிட்டி இங்க டிசைட் ஆகுது. ஸோ ஜஸ்ட் இந்த நம்பர்ஸை வச்சுக்கிட்டு கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. உங்களோட ரிக்வயர்மெண்ட்டுக்கு தகுந்த மாதிரி நம்ம சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணணும், நம்பர் ஆஃப் சாய்ஸஸ் ஐடென்டிஃபை பண்ணணும். அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். அட்மிஷன் ரிலேட்டடா உங்களுக்கு என்ன டவுட்ஸ் இருந்தாலுமே கேட்கலாம். நீங்க டவுட்ஸ் கேட்கறதுக்காக டிஸ்கிரிப்ஷன்ல வாட்ஸ்அப் குரூப்போட லிங்க் கொடுத்துருக்கேன். குரூப்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் வி ஹாப்பி டு அசிஸ்ட் யூ.